வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இங்கிட்டா வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு vlog வந்து பார்க்க போகிறீங்க. என்ன vlog அப்படின்னா, அது அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு vlog. அது என்ன அப்படின்னா, வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இது வந்து நானாவும் கண்டுபிடிக்கல, நம்மளுக்கு எங்கே சுய அறிவு இருக்குது, நான்லாம் கண்டுபிடிக்கல. மோனா அப்படிங்கிற நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் ஒரு பொண்ணு வந்து சொன்ன இந்த vlog தான் இது. இந்த vlog வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேரும். என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க, ஓகேவா? இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, அந்த சிஸ்டர் வந்து லைவில் சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு 4-5 vlog சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு vlog-ஆக நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, மாமாவோட கண்ணை கட்டி முதல்ல நம்ம உட்கார வைக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். கண்ணை கட்டி உட்கார வைக்க போறியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குது. இந்த தடவை வந்து மாமா தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நான், ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத vlog வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லாயிருக்கும், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து நைட்டெல்லாம் நினச்சி பார்த்தேன், ரைட்டு இன்றைக்கி இவனை முடிச்சா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க vlog சொல்லியாச்சு. எந்திரிங்க மேலே, நான் சொல்கிறது செய்யுங்க. எந்திரிங்க மேலே, எந்திரிங்க, கை மேலே தூக்குங்க, கீழே இருக்குங்க. ஐய இப்படியெல்லாம் பண்ண சொல்ல, வேண்டாம், நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். உள்ளே போய் அயனிங் டேபிள் இருக்குது, அதை எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு எடுத்துட்டாங்க. அது இருந்தால் தான் விலாகே எடுக்க முடியும், விளையாடலாம். எடுத்துட்டாங்க. அது மேலே ஏறினு 2 டான்ஸ் ஆடுறோம், அதுதான் விலாகு. ஆமாம், அதெல்லாம் தாங்கும். எல்லாத்தையும் எடுத்து கீழே வீசிட்டாங்க. க்ளீன் பண்ணனா எதுக்கு நான் உங்களை எடுத்து கீழே வைக்க சொல்கிறேன்? அந்த செயின் கொடுங்க. அசால்ட்டா போட்டுருக்க செயினை நான் வாங்கி கொடுத்த 10 பவுன் சங்கிலியா? 10 பவுன். 10 பவுன் கேட்டாலும் 10,000 ரூபாடி. எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சு விளையாடலாமா, வெளியே வச்சு விளையாடலாமா? வெளியே வச்சிடலாம். வெளியே போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியே போங்க, இங்கே வைங்க. வச்சிட்டிங்களா? இந்த ஸ்டாண்ட் இப்படி செட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் அங்கே உட்காருங்க. கரெக்டாக இருக்குது. இல்லை கண்ணை கட்டி சாப்பாடு போடுறேன். அது இன்னும் இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறேன். சரி, இப்போ இருங்க, இங்கே இருங்க, நான் வரேன். ஷாலு குட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான். தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான்.
காஃபி குடிக்கலாம் பிரச்சனை. அவ்வளோதான் அப்போ. இதை போட்டு நான் உட்காந்துக்கிறேன். ம். ஏய் பஞ்சு தூங்கிட்டு இருக்கான், எழுப்பி விட்றாதீங்க. நம்ம மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிங்களா? நாங்கள் திட்டம் மாட்டேன். ஓகே போதும் அதுவே. ஏன் இன்னும் கொஞ்சம் கீழே ரைட்டாக இருந்துச்சு. ஓகே ஓகேவா? இருங்க இப்போ கண்ணை கட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் துணி வெளியில் விட்டு கட்டு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னேன். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது தான் கண்ணை கட்டுறது. எங்கே கேளு 1 2 3 4 என்ன எத்தனைன்னு கேளு. கேளுடி எத்தனைன்னு. அம்மா இப்போ அவளே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வீடியோ வந்து நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே வீடியோ ஓடிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த இது இல்லடி கை லூஸாக இருக்குது, கொஞ்சம் லூஸ். பின்ன நம்ம வந்து வீடியோ எடுக்கல, இடையில வந்து நான் ஸ்பீடு வச்சு இந்த விலாக் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறத இப்போ கேமரா நான் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் திருப்பி கொண்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். இவரை நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. கேமரா ஓடிட்டு தான் இருக்கு, நீ கழுத்தினா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிப்பாங்களா என்ன? ஏய் ஹாய் நீ என்ன பண்ணாலும் சரி, என்னால் என்னை வேணாலும் அசைக்க முடியாது. கண்ணை கட்டினா நீ பெரிய ஆளா? நீ வேறு கவனம் பண்ணி. நான் கண்ணை மூடிட்டு செய்கிற வேலையை வேணாலும் கண்ணை திறந்துட்டு செய்ய முடியுமா? எடுத்துட்டு வா பாப்பா. அந்த மண்ணை கண்ணில் போட்டு காமிக்கிறேன். கண்ணை கட்டிக்கிட்டே நீ கண்ணை திறந்துட்டே போட்டு காமிக்க. அம்மா தெரியுது மாட்டேங்க. ஏய் நீ கையிலெல்லாம் தொடாத, கையில் அம்மா தெரியுதுண்ணா. தெரியுது. அம்மா தான் தெரியுதா? அப்பா தெரியுதுண்ணா முதல்ல நல்லா அழகா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் வரேன், இருங்க. 2 பேர் பேசிங்கன்னா வாய உடச்சிறேன். இதில் ஒன்றும் இல்லையா? இருங்க இப்போ வரேன். சீக்கிரம் பசிக்குது. என்ன தெரியுதா? வாட பிடிக்க வந்து இதெல்லாம் நீ முதல்ல எடுத்து வச்சிருக்கிறது இல்லையா? எடுத்து வச்சு அடுத்து கண்டுபிடிச்சிடணும். ஓ நீ என்ன எடுத்து வைக்கிற எனக்கு தெரியாதா? இதையும் காமிக்கிறேன். இல்லை நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஒவ்வொன்றா நடந்து தெரிஞ்சிடுவா. ஒருடி நீ இப்போ என்னை வச்சு பண்ணு. அடுத்து ஒரு வீடியோ உன்னை வச்சு நான் பண்ணலை ப்ராங்க்கு. ஒருடி மோளே பொறு. வெயிட் அண்ட் சி. जल्दी करो. என்னத்தோ எடுத்துட்டு வரா. என்னத்தை எடுத்துட்டு வரேன்னு தெரியல. எனக்கு கண்ணை கட்டிய கொத்த தூக்கம் வருது பிரியா. அது கண்ணு மூடி இருக்கா, தூக்கமாக வருது. கண்ணை கட்டுனா தூக்கம் வந்துடுது. பாப்பா எங்க இருக்கிற? கண்ணு வந்துருச்சு. எப்பாடி நான் கூட எங்கிட்ட குளிக்கிச்சோன்னு நினைச்சேன். வயறு இப்பதான் குழுன்னு இருக்கு. அடிக்கிற காற்று எங்கேயாவது புரிஞ்சிருச்சு என்னமோ நினச்சிட்டு. அம்மா ஜானி என்ன பண்றாவ? ஏய் அந்த உட்காந்து 1/2 மணி நேரம் ஆச்சு கண்ணை கட்டி. இது எடுத்து வச்சதுக்கப்புறம் கூட கண்ணை கட்டி நானும் பார்த்துருப்பேன். எனக்கு கொண்டு வந்து ஸ்பீடு வைக்க போறியா? வாடி பார்த்துக்கலாம். பயம் போட்டு பூச்சாண்டி காமிச்சா எத்தனை பார்த்துருப்போம்.
இதிலெல்லாம் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபுட்டு 5 விதமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது கிசாம் ஜாமும் மிளகாத்தூள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீத்தூளும் கரும்பு சர்க்கரையும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து அல்வா. இது வந்து கடலை மாவு. இது வந்து தேனும் உப்பும். இதை தான் இப்போ மாமாவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. வாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர் முன்னாடி வைப்போம். கை எடுங்க. கை மேலே வைக்கக்கூடாது. அப்புறம் எங்கே வைக்கிறது? சொல்வதெல்லாம் பை, மேலே வைக்காதே கை. பாப்பா நீ அப்படியே எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துல உட்காரு. எதுவுமே பண்ணக்கூடாது. மோந்து பார்க்குறேன். இன்னும் ஒரு கன்றாவி ஆடையும் வரல, வாசனையும் வரல, ஒன்றுமே இல்லை. என்னத்தை தான் வச்சுருக்கிறேன். டம்ளர் தட்டட கரண்டி ஸ்பூன் வச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் என்ன இது ஃப்ராங்க் வீடியோவா சேலஞ்சிங் வீடியோவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொன்னது. அதனால் நான் திங்கரில் எனக்கு எதாவது ப்ராப்ளம்னா பெரியாதான் பொறுப்பு. என்னமோ கலந்து வச்சு பண்ணிட்டு ஒன்றுமே வாடையும் வரல, ஒன்றும் வரல. சமைச்சுன்னா நல்லா ஸ்மெல்லாக வரும். பேசாமல் இருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா தெரியுறேன்றது தெரியல. அப்போ அம்மா கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. மூஞ்சி லைட்டா தெரியலங்கற. மேலே போயிருச்சா? நீ நிக்கிறே இல்லடி. அவர் மேலே தான் போகும். நிக்கிறது வந்து கொஞ்சம் மேலே தெரியுது. கொஞ்சம் லைட்டா தூக்கி வச்சுக்கோ. என்னோட ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி வச்சுட்டு தட்டும் ஃபேஸும் மட்டும். ஓகேவா? நீ கழிக்க எதுவுமே பண்ணாத விட்டுரு. இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மாமாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா 5 தட்டு இருக்குது. சரி. 1 இல்லை 2 இல்லை 5 தட்டு. அந்த 5 கை கீழே. அந்த 5 தட்டுலேயும் 5 விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி பேர் சொல்லணும். இதுதான் கேமு. ஓகேவா? அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு தான் நீங்கள் நினைக்கிற இதெல்லாம் கிடையாது. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். நான் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் உனக்கு வைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்படி பண்ணணும். சரி கொடு. ஃபஸ்ட்டு சரியா? 1 2 3 ஆகவிங்க. இத கன்றாவி இது. ஒரு டேஸ்ட்ல தெரியல. இது கன்றாவி இல்ல. உப்பு இருக்குது, என்ன இருக்குது? என்னன்னே தெரியல. எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க. அப்ப சொல்லுங்க. என்னதுடா அது? சொல்லுங்க. தெரியலையே. கெஸ் பண்ணுங்க அது என்னன்னு. என்னவா இருக்கலாம்? உப்பு இருக்குது. அது தெரியுது. லைட்டா புளிப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டா இனிப்பு இருக்கமா. என்னமோ கண்டா என்னன்னு தெரியல. டேஸ்டே பண்ணல. வாந்தி வர மாதிரி இருக்கு எனக்கு. வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமா. சரி கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கட்டா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, தண்ணியில தர மாட்டேன். லைட்டா வை நாக்குல. என்ன திருப்பி அதை வைக்கவா? இல்ல அது என்னன்னு தெரியல எனக்கு. அதனால அதை விட்டுலாமா? கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியலையா? டேஸ்டே எனக்கு தெரியல. அது என்னன்னே தெரியல. சரி அதுல என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கணும் நீங்க இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உப்பு இருக்குது. ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல. இல்லையா? இனிப்பு இல்லையா? இனிப்பு ஒண்ணு. இனிப்பு லைட்டா இனிப்பு தெரியல. லைட்டா தான் இருக்கா? ஆமா. சரி ஓகே. அதுல வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்க அதுல ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பாப்போம். நாங்க நிக்குங்க. ஏய் கால் பிடிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுருக்கேன். ஏய் ஜாம்ல மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன். கரெக்ட். அந்த ப்ளூ கலர் கொடை கீழ இருக்கு, அதுல தண்ணி மூட்டை வந்து. கண்டா இது ஜாம்ல இவனா மிளகாத்தூள் போடுவானடி. இது வந்து கேம். நான் என்ன வேணாலும் போடுவாது, ஏன் இஷ்டம். ஐயோ கொண்டவா சும்மாவே சமைக்கிறதே இப்படித்தான் இருக்கும். ஏடா கூடமா இருந்தா இதுல வேற கேம்ங்கிற பேர்ல என்னத்தோ என்னோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானே. இருங்க நான் வரேன். சரியா மறுபடியுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இது வந்து இந்த ஆக்கமீன் அல்வா 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 அல்வாவா நல்லா இருக்கா? வாங்கி ஒரு மாசம் ஆச்சு கன்றாவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா அப்படி கேக்குது வாய். இதுக்கு முன்னாடி கொடுத்தது அப்படி. அடுத்தது இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருங்க. கலக்குறியா? ஐயோ எங்க பயமா இருக்கு பிரியா. நீட்டுங்க. இது ஒண்ணுமே இல்ல. கடல மாவு எப்படி கண்டுபிடிச்சீங்கல்ல? எப்படி தம்பி குளிக்க வைக்கும் போது ஸ்மெல் வரும்ல. சரி கடல மாவு சரி. அது எப்படி இன்னொரு டைம் யாரும் வந்து பல்ல இருக்கு புடிங்க. கீழே வைங்க கையை. இங்க இல்லையா? புடிங்க. கடல மாவு தொட்டடி. மறுபடியும் நாங்க சும்மா தான். இருங்க. இவரு சுப்ராசனா இது கதை சாத்திருக்கா? ஆமா கேட் பூட்டி இருக்குது. தங்க இந்த சாமி தங்க இந்த பாப்பா இந்த பாப்பா வராங்க. அந்த சாவி எடுத்து கூட பெயிண்ட் அடிச்சிருக்கும் பாரு ஒரு சாவி. இந்தா வாங்க வாங்க. அடுத்தது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. அண்ணாட்ட சொல்லிடுறது சொல்ல வேண்டாம். நான் அவரோட உதவி எனக்கே தெரியல. இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ மாமா தான் அதை கண்டுபிடிக்கணும். கடல மாவு தான் சொல்லிட்டேன். அது ஓகே. ஆக்காமீங்க நல்லா ஆக்காமீங்க. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையா? ஆமா. வேற ஒன்றும் இல்லையா? சக்கரை தான் தெரியுது. மனுஷனே இல்லை. மனுஷ பிறகையா இருந்தா தானே கண்டுபிடிக்க. ஒரே நிமிஷம்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம். இல்லை சக்கையா இருக்குது. அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாடு சக்கரை போட்டுருக்க. அதுக்கப்புறம் கீழே எல்லாம் துப்ப கூடாது. வீடு கிடைக்கணும். சக்கையா இருக்கு. அது தெரியுது. கண்டுபிடிக்கணும். டீ தூள். சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்ச இன்கிரீடியன்ஸ்ல 1 2 3 4 கண்டுபிடிச்சிருக்காரு மக்களே. 1 மட்டும் தான் கண்டுபிடிக்கல. இது வந்து முத கொடுத்தது என்னன்னு தெரியல. இல்ல தெரிஞ்சுக்கீங்கன்னு தான் நினைச்சேன். கண்டுபிடிக்காம விட்டுட்டாரு. அதோட எல்லாமே கண்டுபிடிச்சாரு. சரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துடலாம். கடைசியா இது கொடுத்துடலாம். சீக்கிரம் கூட வீடியோ இது எடுத்துட்டு இருக்காங்களே அவரை அல்வா. கடைசியா வந்து இது இல்ல இது முடிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படி இருமா நான் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லுவாரு. ஃபீட்பேக் ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணுவோம். கண்ணை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ கொஞ்ச நேரம் கழிச்சு முடிப்போம். எப்படி இதுதான் என்னன்னு கேட்டேன். என்னது இது? நெய்யா? நெய் இல்ல. இது என்னன்னு தெரியலையே. தேனும் உப்பு. தேன் உப்புமா? பொடி என்ன பண்றா? தூங்கிட்டு இவ வீடியோ கால் பண்ண சொல்றா. சரி ஓகே இந்த vlog நம்ம அப்புறமா முடிப்போம். மூஞ்சி பேர் அவ்வளோ அழகு. நீங்க அதுல நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து இவரோட ஃபீட்பேக் கேட்போம். முடியை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்கள் பாப்போம் எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? நன்றாவே இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் அதாவது என்ன டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தெரியுமா? அல்வா நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தது உண்மையில அது என்னன்னு தெரியல. இப்போவுமே எனக்கு தெரியும். தேனும் உப்புமா. எனக்கு அந்த டேஸ்ட்டே தெரியல. அது தேனுப்பா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால அப்படி யாருக்குமோ என்னமோ தெரியல. அப்போதான் வயிறு கலக்குது வேற. தேன் சத்தியமாக சுத்தமாக தெரியல. அப்புறம் ஜாமுல உப்பு போட்டிருந்தியா? அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஜாம்ல உப்பு மிளகாத்தூள் அது நல்லாவே தெரிஞ்சிச்சு.
மற்றது அல்வா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். வேற என்ன கொடுத்தேன்? கடலமாவு. கடலமாவு. அது ஏன் இப்போ தெரிஞ்சிருக்காது. இப்போ ஏன் தெரிஞ்சுன்னா தம்பி குளிக்க வைக்கும்போது கடலமாவு போடுறாங்கல்ல, அது கலக்கிறப்ப அந்த ஸ்மெல்லு நமக்கு தெரிஞ்சதுனால அந்த டேஸ்ட் நாக்கில் பட்டனே தெரிஞ்சு போச்சோ இது கடலமாவு அப்படின்னு. இல்லைன்னா கண்டிப்பாக அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வேற என்ன கொடுத்தா? வேற என்னமோ கொடுத்தாலே டீ தூள். சக்கரை தான் தெரிஞ்சு. டீ தூள் எப்போ தெரிஞ்சா கடைசி இந்த சக்கையாக இருந்தது. அப்போ இருந்தது நல்லா சக்கரை இன்னமும் மாறி இருக்கு. நம்ம ரெகுலராக இப்போ யூஸ் பண்ண டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது டீ தூள் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒருடி கொடுத்தது அடுத்து மட்டும்தான். அடுத்து நான் போடுற மாதிரி நீ எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பொறு எதை ஃபர்ஸ்ட் கொடுத்தது மட்டும்தான் கண்டுபிடிக்கல தலைமைக்கு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மோனா. ஓகே, இந்த விளாக் வந்து இதை முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உடனே நீங்க அக்கா அப்படின்றதீங்க. சரி ஓகேக்கா, அடுத்ததான் கண்டிப்பா நீங்க என்னையும் பாப்பாவையும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? Bye, நெக்ஸ்ட் tada. விளாக்ல